சமேத சுவாமியுடைய பரம அனுகிரகத்தினால அவருடைய கும்பாபிஷேக தினமான இன்றைய தினம் 3/2/2025 இன்றைய தினம் அவருடைய கும்பாபிஷேகமானது காலையில் காத்தால ஆச்சு. இன்றைக்கு இந்த மண்டலாபிஷேகத்தை உதேசித்து வேத பாராயணமானது ஏற்பாடாகி இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. 3ஆம் தேதி மத்தியானம் இந்த ஜடாபாராயணமானது ஆரம்பிக்கிறது. இது ஜட கனம் வர்ணக்கிரமம் இந்த 3 பாராயண ரூபமாக 16/3/2025 பூர்த்தி ஆகிற மாதிரி ஏற்பாடாயிருக்கு. அன்றைய தினம் வரைக்கும் 42 நாள் நடக்கிறதாக எம்ஆர்வி வேத பிரம்மசபா எல்லாரும் தீர்மானம் பண்ணி ஆரம்பிக்கிறார். சுவாமிக்கு வேத சமர்ப்பணங்கிறது ரொம்ப உத்தமான விஷயம். அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு அங்கமாக இந்த அனுஷ்டானம் பண்ணி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது பெரிய பகவானுக்கு ரொம்ப அவினாபாவ சம்பந்தம் வேதத்தோடு உண்டு. சுவாமிக்கு ஒரு சாநித்தியம் ஒரு இடத்துல அவருடைய அனுகிரக சக்தி அதிகமாக வெளிப்படணும்னா அதுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அந்த கும்பாபிஷேகத்தில் எத்தனையோ கிரியைகள் கிரியைகள் அனுஷ்டானங்கள் கர்மகலாபங்கள் எல்லாமே இருந்தாலும் எல்லாத்துக்கும் மூலத்தில் சாதனமாக மந்திரங்களுக்கு அவள் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். அதனால தான் ஒரு கிரியைக்கு சாதனமாக அந்த கிரியை உபயோகப்படுத்தக்கூடிய பதார்த்தம் தான் இருக்கும் அப்படின்னா கூட மந்திரத்தையும் சாதனமாக சொல்றோம். அது விவரணமாக சொன்னோம்னா ஒரு பானை பண்ணுறா உயவன்னா இந்த பானை பண்ணுறதுக்கு அங்கே ஒரு குச்சி வச்சுருப்பாங்க தண்டம். அந்த தண்டத்தினால அந்த மண்ணை அப்படி அதை வழிச்சுட்டே வரும். அது அடியில் சக்கரத்தில் சுற்றும். அதை வழிச்சுட்டே வரும்பொழுது அது பானைங்கிற ரூபத்தில் வரும். இப்போ இந்த இடத்துல என்னாச்சு, இந்த பானைக்கு சாதனமாக இந்த தண்டம் தண்டேன கடம் கரோதி. இப்போ தண்டம் அந்த கட உற்பத்தி கிரியைக்கு சாதனமாக இருக்கிற மாதிரி இந்த கும்பாபிஷேகங்கிற கிரியைக்கு எது சாதனமாக இருக்கு? அங்கே நடக்கக்கூடிய யாகங்கள் ஹோமங்கள் அதில் உபயோகப்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் ஆஜ்யம் இதெல்லாம் சாதனமாக இருக்கு இல்லையா? கும்பாபிஷேகத்துக்கு ஜலம் அதனுடைய குடம் இதெல்லாம் சாதனமாக இருக்கும் பொழுது மந்திரத்தை எப்படி சாதனமாக சொல்ல முடியும்? ஒரு மந்திரமானது எந்த பதார்த்தத்தை உற்பத்தி பண்ணும்? மந்திரங்கிறது மந்திரேன ஜுஹோதி மந்திரேன அபிஷேகம் கரோதி அப்படின்னு மந்திரேன மந்திரத்தை சாதனமாக அதுக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. அது எப்படி அங்கே என்ன சொன்னார்? மந்திரம் ஒரு கிரியைக்கு சாதனமாக இருக்கணும் காரணமாக இருக்கணும்னா அங்கே என்ன பண்ணணும்னா அந்த மந்திரத்தை அந்த கிரியை நடக்கும்போது சொல்லணும். வேற ஒன்றும் அங்கே சாதனை பாவத்துக்கு பிரசக்தி. சப்தம் அது ஒரு கிரியை எப்படி சாதிக்காது. ஆனால் அந்த கிரியை நடக்கும்பொழுது அந்த மந்திரங்களை சொல்றது இந்த மந்திரமானது அந்த கிரியையை நடத்தி வைக்கிறது. இந்த விஷயம் நேரடியாக நமக்கு தெரியாததுனால மகர்ஷிகள் தன்னுடைய தபசக்தியினால அந்த காரியம் நடக்கும் பொழுது இந்த மந்திரம் சொன்னால்
அதில் குறிப்பிட்ட சக்தி ஏறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நெருட பார்க்கறதுக்கு ஜலத்தினால கும்பத்தில் ஜலம் விட்டாக்க கும்பாபிஷேகம் ஆகிடும். அப்புறம் இதுக்கு இந்த மந்திரம்னா இந்த மந்திரத்தோடு சேர்ந்தால் அதில் என்ன சக்தி வருதுங்கிறது அந்த மனிதர்களுக்கு தெரிஞ்சு. அதனால இந்த மந்திரங்களை அந்த கிரியைகளுக்கு சாதனமாக வச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் வேத பாராயணம் அப்படிங்கிறது கும்பாபிஷேகத்தில் ரொம்ப முக்கியம். எவ்வளோ மந்திரங்கள் கும்பாபிஷேகத்தில் ஆகமங்களில் உபயோகப்படுத்தினாலும் அதுக்கெல்லாம் ஒரு சாத்துண்யமாக, சாத்துண்யம்னா அதில் வரக்கூடிய தோஷங்கள் குறைவுகள் இதெல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி வேத பாராயணத்துக்கு. அதனால தான் வேத பாராயணத்தை கும்பாபிஷேகத்தில் அங்கமாக ஆதி காலத்திலிருந்து எத்தனை நாள் முன்னாடி ஆரம்பிச்சதும் தெரியாது. எல்லா விதமான புராணங்கள், தேவாரம், திவ்ய பிரபந்தங்களில் கிராமங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் முதற்கொண்டு சம்பிரதாயத்தை முதற்கொண்டு வேத பாராயணம் அப்படின்றத கும்பாபிஷேகத்தோடையே சேர்த்து வச்சிருக்கா. அந்த கிரந்தங்கள்லேயே அதனுடைய உல்லேகம், அதனுடைய குறிப்பானது கிடைக்கணும். எந்த ஊரை பற்றி ஒரு தேவாரம் படித்தாலும் அதில் வேதத்தை பற்றியும் வேத பாராயணத்தை பற்றியும் வேத பாராயணம் நடக்கிற இடத்தை பற்றியும் அதை செய்யக்கூடிய அந்த மகான்களை பற்றியும் எல்லா பாட்டுகளையும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுதுன்னா அந்த பகவானுடைய சாநித்தியம் அந்த ஊரில் முழுஷாக இருந்தது அப்படிங்கிறத அந்த கிரந்தங்கள் காட்டுது. அந்த ரீதியில் வேத பாராயணங்கிறது கும்பாபிஷேகத்துக்கு கோவிலுக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட விஷயம். அதுதான் இந்த ஆற்றுல பல வருஷங்களாக நடந்துன்னு வருது. அவள் தாத்தா அப்பா அவள்லாம் பண்ணுறா. அந்த வேத பாராயணங்கிறது சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ஒன்று தான் இவாளோட இந்த குடும்பத்தோட மொத்த ஸ்வரூபம் என்னடான்னா வித்தியார பொறுத்து வேத பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவள் ஆரம்பத்துலேருந்து வச்சுக்கிட்டா. அதே நம்மளும் சின்ன வயசுலேருந்து பார்க்கணும். அந்த ரீதியிலே இந்த தடவை இந்த கும்பாபிஷேகத்தை அனுசரித்து ஜடாபாராயணம், ஜனபாராயணம், கிருஷ்ணஜபேதம் பண்ணணும்னு சங்கல்பம் வந்து இன்றைய இதில் ஆரம்பிக்கும். இந்த கும்பாபிஷேகத்தில் மூலபாராயணம், பதபாராயணம் இதெல்லாம் படிப்போம். இந்த மூலபாராயணத்தை ஒரு தடவை முழுசாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கிரமம். அதுதான் கர்மாக்களில் சாதனமாக விதிக்கப்பட்டது. கர்மாக்களுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்லணும்னா அது மூலரூபமாக தான் இருக்கும். அந்த மூலமாக அதை சொல்லி மந்திரமாக சொல்லி தான் அந்த கிரியைகளை நாம் பண்ணணும். அதுக்கு வேறு பிரக்கிரியை கிடையாது, ஒரே மாதிரி தான் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் சுவாமிக்கு இந்த மண்டல பாராயணத்தில் இந்த மண்டலாபிஷேக சமயத்தில் விகிருதி ரூபமாக பாராயணம் பண்ணுறதுக்கு வாழ்க்கை ஒரு சங்கல்பம். இந்த விகிருதி பாட்டங்களை பாராயணம் பண்ணினாக்க பல விசேஷங்கள் கிரந்தங்கள்னு சொல்லி மூலத்தினால என்ன பலன் உண்டோ அது மாதிரி பல மடங்கு ஜட்டாயான்னு சாஸ்திரம்னு சொல்கிறார். அந்த ஜட்டாபாராயண ரூபமாக முதல்லையும் அதுக்கப்புறம் கன பாராயண ரூபமாக அதுக்கப்புறமாகவும் பண்ணப்படும். இது மாதிரி இந்த மூலத்தை விருத்தியாக சொல்கிறதுல என்ன நேரடியான உபயோகம்னாக்க அந்த கிரந்தமானது பல தடவை பாராயணம் பண்ணுறவாளுக்கு உள்ளுக்குள்ள அனுசந்தானமாக திருப்பி அதை பற்றியே உபாசனம் கிடைக்குது. இப்போ ஒரு தடவை சம்மிதை சொன்னால் எத்தனை தடவை புத்தியில் சம்மிதையானது வருமோ அதை விட பல தடவை ஜட்டாபாராயணம் பண்ணும்பொழுதோ கடபாராயணம் பண்ணும்பொழுதோ புத்தியில் அந்த மந்திரங்கள் அனுசந்தானம். அப்படி பல தடவை அதை நினச்சி பார்க்கும்பொழுது அதனுடைய தபஸானது அதிகப்படுது. இந்த மந்திரங்களை இது மாதிரி பல தடவை புத்தியில் என்னதான் ஜடையாகவும் கனவாகவும் தலைக்கையில் சொன்னாலும் புத்தியில் நிற்கக்கூடிய அனுசந்தானம் மந்திர ரூபமாக நேரமாக நிற்கும். அது மாதிரி அர்த்தம் புரியக்கூடிய வாழ்க்கும் தலைக்கீழ சொன்னதுனால மாற்றி அர்த்தம் புரியாது, நேரத்தான் அர்த்தம் புரியும். ஸ்லோகங்களில் சம்ஸ்கிருதத்தில் எங்கேயோ நங்கி இருக்கும், முன்னாடி பல விஷயங்கள் சொல்லின்னு வருவார். இதை பார்த்தா எல்லாத்தையும் விதிரூபமாக சொல்கிற மாதிரி இருக்கும்.
நஞ்சு கடைசியில் வந்து என்ன பண்ணோம், எல்லாத்தையும் நிஷேதமாகும். இப்போ இவன் முழுசா படித்தவனுக்கு என்ன தோணும், நஞ்சு தான் இருக்கு, நிஷேதம் தான் இருக்குன்னு தோணப்படும். இதில் அன்மயம் எங்கே இருந்தா என்ன, அன்மயம் நமக்கு தோன்றபடி தான் பதங்கள் வரிசையாக இருக்கணும்ன்ற நிர்பந்தம் இல்லை. அது எங்கே வேணால் இருக்கலாம். புத்தியில் அர்த்தம், அதில் உள்ள அர்த்தம் புரிஞ்சும். அர்த்தம் புரிகிறவாளுக்கு எதையோ கனமோ சொன்னால் மாற்றி புரிஞ்சுடுமோ, அதனால் அந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் மாறி போயிடுமோங்கிற வாதங்கள் சரியில்லை. அது மாறாது. ஏன்னா இவனுக்கு அது சரியாக தானே புரியுறது. நான்கு நமக்கு தந்தனாறு 90 இப்போ தேதன்று தந்தனாறு 90 அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் எதிர்க்க ஆண்டு 90 இப்போ தேதன்று 90 சொல்கிறான். உடனே அர்த்தம் புரிகிறவனுக்கு போய் சொல்லணும்னா புரியாது. நகாரம் பின்னாடி போயிருக்கு அப்படிங்கிறது தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது அர்த்தம் மாறி புரிஞ்சுடுவா அப்படிங்கிற தோஷங்கள்லாம் இதில் கிடையாது. இன்னொன்று மகர்ஷிகள் அதை எதுக்கு வச்சிருக்கா, மூலத்தை நல்லா ரட்சிக்கணும். மூலத்தை ரட்சிக்கிறதுனா என்ன, பல தடவை அதை அனுசந்தானம் பண்ணணும். அதில் உள்ள அக்ஷரங்கள் சந்திகள் இதெல்லாத்தையும் இது மாதிரி இதை சமர்ப்பணம் பண்ணினா நம்ம நினைக்கிறதுனா சமர்ப்பணம்னா என்ன, கையில் புஷ்பத்தை எடுத்து கொடுக்க முடியுமா? சுவாமிக்கு புஷ்பத்தை பரிசு வேணா போடலாமே தவிர மனசை கொண்டு போய் சுவாமிகிட்ட வைக்கணும். அதுக்கு தான் புஷ்பத்தை வைக்கணும். அது மாதிரி மனசுனால இந்த பாராயணத்தை அனுசந்தானம் பண்ணி ஏகாக்கிரதையாக பண்ணினாக்க சுவாமிக்கு அந்த சமர்ப்பணமானது சாத்பூர்வமாக போச்சு. அதனால் இந்த ஜட்டாபாராயணம் கனபாராயணம் வந்து இந்த மன்னர அபிஷேக சமயத்தில் ரொம்ப பொருத்தமான விஷயம். பல தடவை இந்த மந்திரங்கள் வாளுக்கு அனுசந்தானாகி அதை சுவாமிகிட்ட போய் சமர்ப்பணமாக சேகரத்தினால அந்த பகவானோட அனுகிரகமானது நமக்கு திருப்தியாக முழுசாக கிடைக்கிறது. லோகத்துக்கும் க்ஷேமமானது ஏற்படுது. அதனால் தேவதையை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப வீதமான விஷயம். தேவதா பிரசாதா, சுவாமிக்கு ரூபம் கிடையாது, பிரசாதம் கிடையாது, குணம் கிடையாது, இப்படி சொல்லிட்டு வந்துட்டு அவருக்கு நிஷ்கலங்கமாக அப்படியே நிர்விகல்பமாக அவரை நினச்சிக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவருக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்கிறது. உபனிஷத்துலேயே எந்த உபனிஷத்தானது அவரை நிற்பணும்னு சொல்லிப்போம். அந்த உபனிஷத்துக்குள்ளேயே தர்மங்கள் ஏனமா இப்படிலாம் ஏன் சொல்லித்துன்னு அவள் விசாரிக்கும் பொழுது அவள் ஞானம் வரைக்கும் போனாலுமே அவளுக்கு அந்த பக்தியில் உள்ள குடிப்பானது போகாது. அந்த பக்தியினுடைய ஒரு அம்சம்தான் இது மாதிரி வேதபாராயணத்தினால சுவாமிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுங்கிறது. அதனால் சுவாமி பரம சந்தோஷத்தை அடைஞ்சி லோகத்தை முழுக்க ரட்சிப்பார். அந்த வேதபாராயணமானது இன்றைய தினம் ஆரம்பித்த போகிறா. ரொம்ப பெரிய திட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கா எம்ஆர்பி வேத தர்ம சபா. அவள் நிறையா அதுக்கான இந்த உபகாரங்கள்லாம் விவசாயெல்லாம் இதை கேட்குறவா கேள்விப்படுறவா எல்லாரும் அவளுக்கு உபகாரமாக இருந்து இந்த பாராயணத்தை நடத்துறதுக்கு இது பண்ணணும், ஆதரவு தெரிவிக்கணும். முரளிதர சுவாமிகள் ரொம்ப ஆதரவோடு நிறைய உபகாரம் பண்ணியிருக்கார், அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்றைய தினம் கூட நல்லபடியாக நடக்கும், கோலப்படாதோ போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினார். அவருடைய அனுகிரகத்தையும் வேண்டுறோம். இது மாதிரி இதை ஆரம்பிக்கும் போதே பாலப்பிரிவாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்டபோது நல்லபடியாக நடக்கும், கோலப்படாதோட பிரசாதம்லாம் கொடுத்து பரமானுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த